ஓட்டிங் அனாலிசிஸ் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் இந்த வீடியோவில். நேற்றுக்கே போட சொல்லி கேட்டிருந்தாங்க, நேற்று எனக்கு டைம் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் பிளேஸில் வினோத் இருக்கார். கிட்டத்தட்ட 1,87,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் தான் டாப்பில் இருக்கார். இது வந்து நமக்கு இப்போ இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலே, அப்புறம் ஒரு செலிப்ரேஷன் வீக், அப்புறம் ஃபினாலே வீக், இன்னும் ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ரொம்ப சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 99% வினோத் தான் டைட்டில் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கிளியர் லீடிங்கில் இருக்கார். செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. திவ்யாவுக்கு வந்து 1,27,000 ஓட்ஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஓட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது வினோதனாக்கும் திவ்யாக்கும். ஸோ நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். அடுத்து தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரு இருக்காங்க. பாருக்கு வந்து 89,000 ஓட்ஸ் இருக்குது. ஸோ பாருக்கும் திவ்யாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஓட்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாரு வந்து இப்போ தேர்ட் பிளேஸுக்கு ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீக் வந்து பாரு இருக்காங்க, கமருதன் இல்லை. கமருதன் இருந்தால் அவரும் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு. இல்லை இந்த டிடிஎஃப் வீக்கில் நடக்கிற சண்டைகளில் வந்து ரன்னரப் பிளேஸ் கூட மாறலாம். பாருவோ கமர்தினோ மேலே வரலாம், திவ்யா கீழே வரலாம். அது நமக்கு தெரியாது, நம்ம பார்த்தா தான் தெரியும். ஃபோர்த் பிளேஸில் வந்து கனியக்கா இருக்காங்க. நல்ல கிராஜுவலாக வந்து மேலே வந்துகிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராங்க அவங்களோட கேம் பிளேனால். ஸோ 70,000 ஓட்ஸில் இருக்காங்க. ஃபிஃப்த் பிளேஸில் வந்து அரோராவும் அப்படி தான். முதல்லலாம் ரொம்ப பெருசாக கேம் பிளே எதுவுமே பண்ணலை. அப்புறமா துஷார் எவிக்ஷனுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி சார்னு சொல்ல போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்க அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. இப்போ வந்து 65,000 ஓட்ஸ் கிட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது கனியக்காக்கும் அரோராக்கும். அடுத்த பிளேஸில் வந்து சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா வந்து முதல்ல வந்த வீக் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்தாங்க ஓட்டிங்கில். செகண்ட் பிளேஸில் திவ்யா இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த அலை போய் எல்லாம் குறைஞ்சு வந்து இப்போ கொஞ்சம் அழாமல் இருக்கிறதுனால திருப்பி கொஞ்சம் கூடி ஒரு 60,000 ஓட்ஸ் கிட்டே இருக்காங்க. அடுத்த பிளேஸில் விக்ரம் வந்து பாவம் நல்ல லீடிங்கில் தான் இருந்தார். ஆல்மோஸ்ட் தேர்ட் பிளேஸ்க்குள்ளே வந்துட்டு இருந்தார். இந்த வீக் ஏன்னோ அவர் ரொம்ப கீழே இருக்கார். என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. 56,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அடுத்த பிளேஸில் வந்து சபரியும் அப்படி தான் லீடிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இவ்வளோ கீழே வந்துட்டார். சரி, அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி விளையாண்டா அவருக்கு ஓட்ஸ் வரும். அடுத்ததாக அமித் வந்து எப்போவுமே வந்து இந்த காசிப் செஷன்லேயே இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால தான் அமித்க்கு இவ்வளோ ஓட்ஸ் கம்மி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் நல்லா இருந்தார். இப்போ எப்போ பார்த்தாலும் பாரு அண்ட் சாண்ட்ரா கூட உட்காந்து காசிப் பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால தான் அவருக்கு ஓட்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறாரு. முன்னாடி மாதிரி அப்படியே கேட்டுட்டு வரல, ஜஸ்ட் ரிட்டனும் கொஞ்சம் கொடுக்குறாரு. இருந்தாலும் அவர் வந்து அவங்க கூடயே தான் இருக்கார். லாஸ்ட் பிளேஸில் வந்து சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷா இன்றைக்கி எவிக்ட் ஆகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சுபிக்ஷாவோட தம்பி, அம்மா, அப்பா எல்லாரும் வந்து நிறைய நேற்று இன்புட்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு பர்சனலி நம்ம ஃபேமிலிஸில் எந்த ஃபேமிலியும் வந்து அவங்க பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் சுபிக்ஷாவோட அப்பா அண்ட் சபரியோட அம்மா 2 பேர்த்தோட மெச்சூரிட்டி லெவல் நிஜமாவே ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணாங்க. நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சுபிக்ஷாவோட அப்பாலாம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அண்ட் அவங்க வந்து இன்னும் 2 நாள் ஊரில் தான் இருப்பேன், மெட்ராஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்னையில் தான் இருப்பேன்னு. ஒரு வேளை சுபிக்ஷா எவிக்ஷன் சொல்லிட்டாங்களோ, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ என்னோ தெரில. ஸோ சுபிக்ஷா எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் யார் ஒரு எவிக்ஷன்னா சுபிக்ஷா, 2 எவிக்ஷன்னா சுபிக்ஷா அண்ட் அமித் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அமித்தை வெளியே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமித் வந்து இருந்தாருன்னா கொஞ்சம் இந்த டிடிஎஃப்க்கு கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுப்பாரு. அவரோட ஃபிசிக்கும் அவரோட ஹைட்டுக்கும் செம்மையான ஃபைட் கொடுப்பாரு. ஸோ சிங்கிள் எவிக்ஷன் வச்சு சுபிக்ஷாவை தான் எவிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.